இன்றைக்கி வந்து சண்டே திங்கள் சந்தை வந்தோம். சண்டே வந்து திங்கள் சந்தை வந்திருக்கோம். பட் வந்து நிறைய கடை இல்லை, காலியாக இருக்குது. காய்கறி கடை தான் இருக்குது. இங்கே நாகர்கோயிலில் எப்படின்னா வந்து சண்டே அன்றைக்கி மீன் கிடைக்காது. கருவாடு கிடைக்கும், இல்லைனா பீஃப், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்கும். சண்டே வந்து மீன் வாங்க முடியாது. ஸோ கருவாடு வந்து திங்கள் சந்தையில் தான் வாங்குவோம். நல்லாயிருக்கும், கம்மி விலையில் கிடைக்கும். இப்போ தான் விசாரிச்சிட்ருக்காங்க எங்கே கிடைக்கும்னு. இந்த அம்மா வழி சொல்கிறாங்க. தெரியுதா அவங்க சொல்கிறது? ஒரு வழி சொல்லி விட்டுருக்காங்க, அதை தேடி போவோம். கிடச்சதுன்னா வாங்கிடலாம். திங்கள் சந்தை வந்து மண்டே மார்க்கெட்டு. ஸோ யாருமே மண்டே மார்க்கெட் வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மண்டே வந்தால் இன்னும் ஜோராக இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும், மீன்லாம் நிறைய கிடைக்கும், எல்லாமே இருக்குது. மளிகை ஜாமான் கிடைக்கும், காய்கறி, பழம், எல்லா மீட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ரோடு வந்து ஃபுல்லுமே மளிகை ஜாமான். இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானாக இருக்குது. ஸோ அவங்க சொல்லி விட்ட ரூட் வந்து இங்கே தான் இருக்குது. லியோ மூவி ஸ்ரீராமா தியேட்டர். இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கா, குட்டி மார்க்கெட்டு. ஆமாம். ஸோ நம்ம ரெகுலராக வாங்குகிற பாட்டி இதை உட்காந்துருக்காங்க. அவங்க தானே இருப்பாங்க. ஸோ இங்கே தான் கருவாடு கிடைக்குது. இங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது, இப்போ தான் பார்க்குறோம். திங்கள் நகர் தேர்வு நிலை பேரூராட்சி நவீன தினசரி மீன் சந்தை. ஸோ சண்டேன்றதுனால காலியாக இருக்குது. சண்டே வந்து மீன் கிடைக்காது. பயப்படாண்டா, எடு பெருத்த ஒல்லேன்னு கேட்க மாட்டேங்க. கொண்டா மக்களை எல்லாரும் புதுசு வாங்குறது அங்கே வைப்பாங்க, பழசை கொண்டு போடுவாங்க. நான் வேணுந்ததவே என்ன போட்டுருக்கேன். இது பொன்னார மீன் மனை, இதை எடு, வீட்டுக்கு தான் குழம்பு. இது எவ்வளோ? எல்லாம் வேற. சரி, 300 ரூபா கூட மணி போ. அது என்ன ஒதுடனா? எது மண்ணு? இது என்ன மீன்? வெள மீன் மண்ணு. வெள மீனா? அவங்களுக்கு என்ன வாங்கி போடுறது? காஞ்சி அது ஞாயிரம் கிழமை நான் இருக்கு மக்களே. குருவலை அடைய மீன். அது என்ன மீன்? குருவலை நான் சொல்லுவேன் முனைகள். வேற சென்னையில் வேற பேர் இருக்கும், அதனால கேட்டேன். அதனால தான் நான் சொல்லுவேன் மக்களா. சென்னை, தேனி, கோயம்புத்தூர் இதுக்கெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் வியாபாரம். இந்த பாருமான நொத்தோலி கருவாடையெல்லாம் நான் என்ன தயாரித்து வச்சுருக்கேன். பாருமா இப்படி புதிஞ்சு கவரில் போட்டு தரட்டா? அதான் இப்படி புதிஞ்சு போட்டு தரட்டா? பீஸ் போட முடியாதா? இன்னும் ஒரு 2 பீஸா, அதை 2ஆக போடுங்க போதும். ஆமாம், அது மாதிரி 4 பீஸாக போட்டால் போதும். பேக் பண்ணி ரொம்ப பொடி பீஸாக அதையும் 2ஆக போட்டுருங்க, அவ்வளோதான். அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன். என்ன சொன்னாங்க? அதை தனியாக வச்சுருங்க, இது தனியாக வச்சுருங்க. ஆனால் இந்த நெய்மீன் துண்டை நான் உங்களுக்கு என்ன 150 ரூபா சரி எழுதேன். 50 ரூபா போனாலும் போயிட்டு போ. நல்ல துண்டு மக்கள். மீனை வெயிட் தெரியுதா மக்கள்? இது வந்து கிளிமீன் கருவாடு. அந்த மீன் எங்கே எடுப்பல போதும். அப்படிலாம் நல்லா இருக்கானே, அதை எடு நீ. ஆமாம் அவ்வளோ என்ன? ஐயோ ஐயோ, இது 2 வலை மீனா? 2 வலை மீன். நம்மளை
பாட்டி வந்து அந்த கிளி மீன் வந்து ஃப்ரீ இவ்வளோ வாங்கினதுக்கு வரவங்க நமக்கு. சந்தோஷமா சாப்பிட்டு ஸோ இது வந்து காய்கறி பஜார், அது வெளியே போகிறோம். காய்கறி கத்திரிக்காய் சைஸ்லாம் பாருங்கள். சென்னையில் வந்து இந்த சைஸ் கத்திரிக்காய் பார்க்குறதே அபூர்வமாக இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். வேறு எதாவது வாங்கணுமா? பச்சை மிளகா, முருங்கைக்காய், ஆனியன், தக்காளி வாங்கணுமா? வண்டி அந்த லாஸ்ட் தானே இருக்குது. இது ரோடு இப்படி வாழைக்குலை இருக்குது. வா எப்படி போ. அருவாமனைலாம் சூப்பராக இருக்குது, நல்லா இரும்பு இல்லை. பழம் சீத்தாப்பழம் பாரு, செம்மையாக இருக்குல்ல. காய் கனி வியாபாரம். கறி வாங்கினா இங்கே தான், கோழி இங்கே தான் இருக்குது. கேட்புமா? இங்கே ரொம்ப பயங்கர சைஸாக இல்லை இருக்குல்லாம். கோழினா இதுவா இல்லை இருக்கான். அது கோழி, இது கோழி. எவ்வளோன்னு கேட்டு பாரு. காடை வேணாமா? எவ்வளோன்னு கேளு முதல்ல, கேட்டாதான் தெரியும். இப்போ வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டோம். நாட்டுக்கோழி வந்து 1.5 கிலோ வெயிட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வாட்டி தர மாட்டாங்க, இங்கே உள்ள கடையில் தோலை உரிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், த்ரோட் மட்டும் கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இனிமேல் வீட்டில் போயிட்டு நம்மளே வாட்ட போகிறோம் மஞ்சள் தடவி.